and welcome to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சாம்பார். எங்கள் தோட்டத்து முள்ளங்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் முள்ளங்கி. அதோட இலைகளை எல்லாம் எடுத்துட்டு நம்ம முள்ளங்கியை மட்டும் வச்சுருக்கோம். முள்ளங்கியை வட்ட வட்டமாக கட் பண்ணி அதோட கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுருக்கேன். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் முள்ளங்கி துண்டுகள் அதோடு இணைந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கருவேப்பிலையை எந்த வெஜிடபிளோட கருவேப்பிலை சேர்த்து வதக்கினாலும் அதனுடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த காய் நல்லா வதங்கி ஆச்சு. இப்போ நம்ம சாம்பாரோட கிரேவி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸி மெத்தடு. தக்காளி துண்டுகள், சாம்பார் பொடி, தேங்காய் இதெல்லாம் ஒரு மிக்ஸி பாத்திரத்தில் போட்டு நல்லா அதை அரைச்சிக்கணும். அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு, பெருங்காயப்பொடி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைத்த விழுது நல்ல வெந்த முள்ளங்கியோடு சேர்த்து இந்த அரைச்ச அந்த கிரேவியை ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு பருப்பு, துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பை நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ வெந்தாச்சு அந்த பருப்பு. வெந்த பருப்போட சாம்பாருக்கு அரைச்ச விழுதோடு சேர்ந்த முள்ளங்கி கொதிச்சிட்ருக்கிற அந்த கிரேவி ஃபுல்லாக வெந்த பருப்பில் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அருமையான முள்ளங்கி சாம்பார் ரெடி. உங்களுக்கு வேணும்னா ஒரு கடுகு, கொஞ்சம் கடைசியாக வேணும்னா 2 வரமிளகாயோட கடுகு தாளித்து கொட்டலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். Thank you for watching our show and do subscribe to our YouTube channel. நன்றி.